புதிய தேசிய கல்விக் கொள்கை மற்றும் அதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை ஏற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கடந்த நிதியாண்டில் 34,458 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட நிதி ஒதுக்காமல் இருப்பதை ஒன்றிய அரசு எழுத்துப்பூர்வமாக மீண்டும் ஒருமுறை உறுதி செய்துள்ளது. சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்று திமுக MP கணபதி ராஜ்குமார் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் எந்தெந்த மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற கேள்வியையும் கேட்டிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் கடந்த 2018ஆம் ஆண்டு முதலே சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தை அமல்படுத்தி வருவதாக விளக்கமளித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டம், ஆசிரியர் பயிற்சி கல்வி, தொடக்க கல்வி, மேல்நிலை கல்வி ஆகிய அனைத்திற்கும் ஒதுக்கப்பட்டு வந்த நிதிகள் சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வந்துவிட்டதாக ஒன்றிய கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 2024-25 நிதியாண்டில் பீகாருக்கு 4,217 கோடி ரூபாயும், குஜராத்திற்கு 1,245 கோடியும், ராஜஸ்தானுக்கு 3,090 கோடியும், அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 6,264 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது 2024-25ஆம் நிதியாண்டில் கல்வி நிதியாக 34,458 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்ட போதிலும் தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட விடுவிக்கப்படாததை ஒன்றிய அரசு உறுதி செய்துள்ளது. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை என்ற போதும் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. தற்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டதும் ஹிந்தியை கட்டாயமாக்கும் திட்டமுமான PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திலும் கையெழுத்திடவில்லை. இதே நிலைப்பாட்டில் உள்ள கேரளா மற்றும் மேற்கு வங்கத்திற்கும் ₹1 கூட கல்வி நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.